ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ஸ்டோனை சுற்றி நம்ம பீட் அவுட்லைன் கொடுக்கும்போது ஒரு இடத்துல வந்து இந்த ஸ்டோனோட கேப் வந்து ஒரு இடத்துல கம்மியாகவும் ஒரு இடத்துல நிறையாவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் எப்படி நம்ம பீடு வந்து ஒரே மாதிரி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் பீட் ஒர்க் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பேக் செயின் போட்டுட்டு ஆரம்பித்து ரெண்டு பீடாக நீங்கள் கொடுத்துட்டு வரணும். பீட் வந்து ரொம்ப லூஸாக கொடுக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் இழுத்த மாதிரி கொடுத்துட்டு வரணும். அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து மேலே தூக்கிட்டு வராது. ரெண்டு பீடாக கொடுத்தாலுமே ஒரு சிலருக்கு வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் பீடை நெருக்கமாக கொடுக்கும்போது அது வந்து சரி செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போ வந்து திலகம் ஷேப்பில் கொடுப்போம். திலகம் ஷேப்லாம் கொடுக்கும்போது அந்த ஷார்ப் ஏஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். பாருங்கள், அந்த திலகம் ஷேப்போட நான் ஒரு பீடு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வச்சு பக்கத்தில் ஒரு லாக் செயின், அப்புறம் வந்து வெளியில் ஒரு லாக் செயின் போட்டு ஒரு பீடுக்கு நடுவில் வந்து கொண்டு வரேன். இந்த மாதிரி கொண்டு வந்து போடும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் வந்து நல்லா வரும். பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு திலகம் ஷேப்பில் வந்து நான் பீடு வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற திலகம் ஷேப்பில் எனக்கு அந்த ஒரு லைன் பீட் கொடுக்க வந்து கேப் இல்லை. பாருங்கள், ஏற்கனவே நான் ஒரு லைன் தான் வந்து பீடு போட்டிருக்க மாதிரி கேப் இருக்குது. அதனால் பாருங்கள், ஒரு 2 பீடு அல்லது 3 பீடு வந்து நான் தள்ளி செயின் போட்டுக்கிறேன். பீடு இல்லாத வெறும் செயின் மட்டும் போட்டுக்கிறேன். வெறும் செயின் மட்டும் போட்டு நம்ம இதிலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பீடு அல்லது 3 பீடு, எந்த பீடு வந்து அந்த திலகம் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒட்டி இருக்கோ அந்த பீடு பக்கத்தில் வந்து நீங்கள் வெறும் செயின் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பீட் கொடுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கேப் வந்து எனக்கு நிறைய இருக்குது, அதனால் ஒரு பீட் கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு கேப் வந்து ஒரு லைன் தான் பீட் போட இடம் இருக்குது. பாருங்கள், நான் நடுவில் இருக்க பீட் லைனோட அந்த லைனோட ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டர்ன் பண்ணி பீடு வந்து வரிசையாக கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நெருக்கமாக ஸ்டோன் ஒட்டி இருக்கிறதுக்கு, அல்லது ஸ்டோன் வந்து ஒரு இடத்துல கம்மியாக ஒரு இடத்துல வந்து அதிகமாக வந்து கேப் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வரலாம். இதே மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்லேயும் நான் வந்து ஸ்டோன் ஒட்டி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் போடும் போது பாருங்கள், அந்த கேப் வந்து நம்மளுக்கு வராது. ஒரு ஸ்டோனுக்கு பக்கத்தில் கேப் வந்து வராது. அதே மாதிரி தான் பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் ஒட்டும் போது நம்மளுக்கு அந்த ஒரு லைனுக்கு தான் வந்து கேப் இருக்கும். அந்த சுகர் பீட் வந்து கொடுக்க ஒரு லைனுக்கு தான் கேப் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் வந்து வரைக்கும் நீங்கள் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பீடு தள்ளி இந்த மாதிரி நீங்கள் பீடு சுற்றியும் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். எல்லாம் ஒரே போல் ஃப்ளவர் மாதிரி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோனு அல்லது வந்து பீடு, பெரிய சைஸ் பீடு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், ஃப்ளவர் மாதிரி. பாருங்கள், திலகம் ஷேப்பில் போட்டிருக்கோம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கோம். சுற்றி வந்து சரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.